தரிசனம் வேத ஏவச்ச. இந்த தரிசனம் இதற்கு விசிஷ்ட அத்வைதம் என்பதாக பின்னாளில் தேகத்திற்கும் ஆத்மாவிற்கும் இருக்கக்கூடிய ஐகமத்தியத்தை போல பரமாத்மாவிற்கும் உலகத்திற்கும் ஜீவனுக்கும் சம்பந்தம் இருக்கிறது என்று காண்பிக்கப்படுகிறது. இது வரதன் அருளி செய்த வார்த்தையின் பொருள். தரிசனம் வேத ஏவச்ச, இரண்டாவது வார்த்தை இதுதானாப்பா. நம்பிகாள் புரிஞ்சுதா? அகமேவ பரம் தத்துவம் முதல் வாக்கியம். தரிசனம் வேத ஏவச்ச, இது வேதம். அப்ப தேகமே ஆத்மா என்னும் பிரமம் நமக்கு போறது. இந்த தேகத்தையே ஆத்மாவா நினைச்சிட்டு இருக்கோம். பிரகிருத்தியாத்ம பிராந்தி கலதி. தேகத்தையே ஆத்மாவா நினைச்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு அறியாமை நம்மை விட்டு நீங்குகிறது. நமக்கு மேற்பட்ட ஈஸ்வரன் ஒருவன் இருக்கிறான் என்னும் பிரமம், ஒரு அறியாமை நம்மை விட்டு நீங்குகிறது. ஏன்? நம்முடைய ஆச்சாரியர்கள் நமக்கு இதனை உபதேசிப்பதனாலே. மூன்றாவது என்ன? உபாயேஷு பிரபத்திகி, வரதனுடைய மூன்றாவது வாக்கியம். உபாயேஷு பிரபத்திகி, இரண்டே இரண்டு வழிகள் தான் அந்த பரம்பொருளை அடைவதற்கு. ஒன்று பக்தி யோகம் எனப்படுவது, மற்றொன்று பிரபத்தி யோகம் எனப்படுவது. ஆனால் இந்த பக்தி யோகத்தை செய்வதற்கு எத்தனையோ விதமான வழிமுறைகள், அதற்கு கண்டிஷன்ஸ் உண்டு. எப்பொழுதுமே என்ன பண்ணுவான்னா, முதல்ல ஒரு பொருளை குறிப்பதான விளம்பரம் பெருசா இருக்கும். அந்த விளம்பரம் பெருசா இருக்கும், பார்க்கச்சே கவர்ச்சிகரமான விளம்பரம். இந்த பொருள் வாங்கினா நமக்கு இவ்வளவு உதவியா இருக்கு, இவ்வளவு விஷயங்கள் இருக்குன்னு. கடைசியில கண்ணுக்கு தெரியாத ஒண்ணு போட்டிருப்பான். என்ன தெரியுமா? கண்டிஷன்ஸ் அப்ளை. அது கண்ணுக்கு தெரியுமோ? அப்படி ஒண்ணு அந்த பொருள்ல பிரிண்டா இருக்கிறது நமக்கு கண்ணுக்கு தெரியாது. ஏன்னா இவன் நீ முதல்ல நீ பார்க்கிற விஷயங்கள் அது உனக்கு கவர்ச்சிகரமா இருக்கு. ஆனா அந்த கண்டிஷன்ஸ் இருக்கு பாருங்க, அதுதான் ரொம்ப டெக்னிக்கல். உன்னால உண்மையிலேயே அந்த கண்டிஷன்ஸை பரிபூர்ணம் பண்ண முடியுமானா? முடியாது. நாளைக்கு ஏதாவது பிரச்சனைனா நான் தான் கீழே போட்டிருக்கணும் இல்லையோ, நீயே படிச்சு பார்க்கல, படிச்சு பார்க்காத இந்த ப்ராடக்ட் வாங்கினது உன்னுடைய குற்றம், நான் என்ன பண்ண முடியும் சொல்லி ஈஸியா தப்பிச்சு விடலாமோ இல்லையோ. பக்தி யோகம்னு மோட்சத்தை கொடுக்கும், ஆனா அது கடினம். பக்தி யோகத்தினால மோட்சத்தை அடையலாம்னா கடினம். காரணம் என்ன? அதற்கு நிறைய கண்டிஷன்ஸ் இருக்கு. நீ இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், இந்த மாதிரி இருக்கணும். அதான் ஒரு பெரிய விஷயம். என்ன? பக்தி யோகத்தினால என்னைக்கு மோட்சம் போக போறேன்னு தெரியவே தெரியும். என போல சுவாமி பக்தி யோகம் ஒருத்தர் வேடிக்கையா சொன்னார், உபன்யாசம் போனேன்னு. பக்தி யோகத்துக்கு உபன்யாசத்துக்கு என்ன சம்பந்தம்? இல்ல எப்ப முடியும்னு தெரியவே தெரியாதோன்னு இல்லையா? பக்தி உபன்யாசம் ஆரம்பிக்கிறதா கணக்கு, ஆனா எப்ப முடியும்னு தெரியாது. ஆனா அதே போலதான் பக்தி யோகம் ஆரம்பிக்கிறது தெரிஞ்சிடும், எப்ப அது மோட்சம் கொடுக்கும் தெரியாது. இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு. அப்ப இந்த கலியுகத்துல பக்தி யோகத்தை செய்யறதுக்கு மகான்கள் இருக்காளா? இல்ல. நாதமுனிகள் இருந்த நாதமுனிகள் குருகைக்காவலப்பனுக்கு பக்தி யோகத்தை உபதேசம் பண்ண. ஆனா அந்த குருகைக்காவலப்பனிடத்திலிருந்து ஆளவந்தார் பக்தி யோகத்தை பெறுவதற்குள்ளாக குருகைக்காவலப்பன் திருநாட்டுக்கு எழுந்தருளி விட்டார். ஏன்னா பெருமாள் சங்கல்பம், வாண்டாம்பா இவெல்லாம் யாரு கடைத்தலையில் வாழும் சோம்பர்னர் ஆழ்வார், முடியாது. ஒரு மணி காலம் கிரமமா கீழே உட்கார்ந்து இந்த காலம் அடிச்சு போட்டு நம்மளால உபன்யாசம் கேட்க முடியறதா? காரணம் என்ன? நம்முடைய தேகத்துல எத்தனையோ விதமான அசக்திகள். பொதுவா இது தேகத்தை அசக்தி உண்டு. சரி, இவ்வளவு விஷயங்கள் சொல்றமே, அது மொத்தம் நம்மளால கிரகித்துக் கொள்ள முடிகிறதா அப்படின்னு சொன்னா, ஏதோ நல்ல விஷயம் சொன்னார், நல்லா இருந்தது. ஒரு 4-5 வாக்கியம் ஞாபகம் இருக்கு. எந்தெந்த ஸ்ருதி சொன்னார்? ஸ்ருதி ஒருவேளை விழுந்தாலும் ஞாபகம் இல்லை, இல்ல சில அம்சங்கள் புரிய மாட்டேங்குது. இப்படி நமக்கு காலம் குறைய குறைய, இந்த காலங்கள் செல்ல செல்ல புத்தியிலும் தீக்ஷணையும் இல்லை, அதை கிரகிக்கிறது இல்ல, தேகத்திலே சக்தி இல்ல. அதை விட முக்கியமானது என்ன அப்படின்னு கேட்டா, கொடுமையான சம்சாரத்தை விட்டு கிளம்பினா போற போல இருக்கு. அது உமக்கமான இருக்கலாம் சுவாமி, நாங்க என்னத்தான் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கணும்னு நினைச்சுக்கலாம். உண்மையில நாம சௌக்கியமா இருக்கிறதா நினைச்சிட்டு இருக்கோம், சௌக்கியமே இல்ல. நான் அடிக்கடி உபன்யாசங்களை சொல்றது, வைத்தியர்கிட்ட போனா உப்பு கூடாது, காரம் கூடாது, புளிப்பு கூடாது, சக்கரை கூடாது, எண்ணெய் கூடாது, 50 கிராமுக்கு அதிகமா சாப்பிடக்கூடாது, அதையும் 5 வேளையா பிரிச்சு சாப்பிடணும்.
இப்படி எல்லாம் சாப்பிட்டா சௌக்கியமா இருக்கலாம். என்ன சுவாமி சௌக்கியம் இதுல? இதுல என்ன சௌக்கியமா இருக்க முடியும்? எதுக்காக இந்த உஜ்ஜீவனம்? யோசிச்சு பாருங்க. அதனால இந்த சம்சாரம் இருக்கே, சம்சாரம்னா பிரகிருதி, அதாவது நாம் இப்ப இருக்கக்கூடிய இந்த உலகம், இந்த உலகத்தில் இருந்து நமக்கு விடுதலை கிடைக்கணும்னா அதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. என்ன வழினா, பிரபன்னாத் அங்கேஷாம் ந திஷதி முகுந்தா நிஜபதம். எம்பெருமான் அந்த பிரபத்திக்கல்லது மோட்சம் கொடுக்க மாட்டான். அந்த வழியத்தான் சுவாமி பின்னாளில் ஒரு பங்குனி உத்திர திருநன்னாளில் பெரிய பெருமாளும் பெரிய விராட்டியாரும் ரங்கநாதனும் பெரிய விராட்டியாரும் திருவோலக்கத்துல சேர்த்தில எழுந்தளிக்கக்கூடிய அந்த புண்ணியமான தினத்துல தான் கத்தியத்ரயங்களை அனுசந்தித்து பெருமாள் பிராட்டி திவ்யதம்பதிகள் திருவடியில சரணாகதியை பண்ணி இதுதான் பிரபத்தி மார்க்கம், உய்யும் வழி நமக்கு இதுதான் என்பதாக உலகத்திற்கே காட்டி தந்தாரோ. ஆழ்வார் புகழ் ஒன்றுமில்லா அடியேன் உன் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனே என்று பிரபன்ன ஜன சந்தான கூட்டஸ்தர் சுவாமி நம்மாழ்வார். நம்மாழ்வார் என்ன ஆதரவு! இந்த ஆதரவு எங்கேயாவது உண்டா? இப்படி சொல்ல முடியுமா? ஒவ்வொருத்தரும் சொல்லச்சே நம்ம ஆழ்வார், நம்ம ஆழ்வார். யார்? பிரபன்ன ஜன சந்தான கூட்டஸ்தர். உத்தமமான சார்வே நமக்கு என்னும்படியாக சரணாகதி மார்க்கமான இந்த பிரபத்தி மார்க்கத்தை செய்யக்கூடிய அத்தனை சீவைஷ்டவர்களுக்கும் தலைவராக தனி பெரும் தலைவர் அந்த தேசிகன் சாதிப்பார். தந்தை என நின்ற தனித்திருவாள் தாளில் தலை வைத்தோர் ஷடகோபன் அருளினாலே. இன்னைக்கு நேரம் இங்க வந்தாச்சு. நம்பிய சேவிச்சுருக்கும். நம்பிகள் உற்சவம் தான் முக்கியம்னு வந்தாச்சு. அந்த பக்கம் பெருமாள் இருக்காரு. என்ன வளச்சே வேணா கோபுரத்தை பார்த்து கையை கூப்பிட்டு அப்படி வந்துடுவோமே தவிர்த்து முக்கியம் யாரு? நம்பிகளுக்கோசரம் தானே. நம்பிகளை நம்பி வந்தா பரதன் விரும்பிருப்பானா? நேர அங்கே இருந்து பெருமாள் பாதுகை அமிச்சான். நம்பிகளுக்கு மரியாதை ஆச்சு, அத்தானா பேருக்கும் இங்க மரியாதை ஆச்சுன்னா அவனை போய் சேவிக்கிறனா கூட நம்பியினுடைய ஆசிரியம் நமக்கு இருப்பதனாலேயே நமக்கு பெருமாளுடைய பாதுகை கிடைக்கிறதா இல்லையா? தந்தை என நின்ற தனித்திருமாள் தாளில் தலை வைத்தோம் சுவாமி. நீ போய் பெருமாளை சேவிக்கல, ஆனா பெருமாள் என்ன பண்ணான்? அழைத்து வாழ்வித்தவன் வரதன். அவன் வந்துட்டான். அவனுடைய திவ்ய பாதுகை இங்க வந்துருத்து. இத்தனை பேருக்கும் கோஷ்டியா இருக்க அந்த பாதுகை ஆச்சு. எப்படி ஆச்சு? வரதனுடைய அனுகிரகம் தானே. இது யாரு காமிச்சா? நம்ம ஆழ்வார்கள் காமிச்சிருக்க. ஆழ்வார்கள் பிரபத்தி பண்ணி காமிச்சா. சுவாமி எம்பெருமானார் பிரபத்தி. பின்னுள்ள ஆச்சாரியர்கள் இந்த பிரபத்தி சாஸ்திரம் என்னும் உயர்ந்த சாஸ்திரத்தை நமக்கு விளக்கினார். மாமேகம் சரணம் பிரஜ அகந்தா சர்வ பாபேபியோ என்று அங்க சொன்னான். வார்த்தை மெய்மை பெரு வார்த்தை என்பதாக வராக சரம ஸ்லோகம். அடுத்த வார்த்தை கடற்கரை வார்த்தை என்பதாக ராமச்சரம ஸ்லோகம். அடுத்தது தேர்த்தட்டு வார்த்தை என்பதாக கீதை சரம ஸ்லோகம். இப்படி 3 வார்த்தை சொன்னது தாற்பயம் என்ன? பிரபத்திஸ்து உபாயா. திருமாலிடத்துல நாம் செய்ய வேண்டியது என்னென்ன? இந்த ஆத்மாவை அவன் தன் சரணாரவிந்தங்களில் சமர்ப்பிக்க வேண்டியது. அது எப்படிப்பட்டது? பண்ண வேண்டிய காரியம் எளிமையான காரியம். ஒரு முறை ஆச்சாரிய சம்பந்தம் நமக்கு ஏற்பட்டு 6 மாசத்துக்கு ஒரு தடவை ஆச்சாரிய சம்பந்தத்தை ரெனியூ பண்ணுன்னு காடா போடுறா. யோசித்து பாருங்க. 6 மாசத்துக்கு ஒரு தடவை நீங்க ரெனியூ பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்றோம் நம்ம ஆச்சாரியன் இல்லையே. ஒரு தடவை உமதடைகின்றேன் என்று ஒரு கால் உரைத்தவரை ஒரு தடவை போய் சேவிச்சா போடுமே. ஒரு தடவை அந்த ஆச்சாரிய சம்பந்தம் நமக்கு ஏற்பட்டு போடுமே. இந்த ஆத்மாவை பகவான் சரணாரவிந்தத்துல நாம சமர்ப்பிச்சுட்டோம்னு சொன்னா அப்புறம் என்ன சுவாமி? அது அவன் பொறுப்பு. அவன் பொறுப்பு. நம்மை கொண்டு போய் அந்த திருவடியில் சமர்ப்பிக்க வைத்தவர்கள் நம் ஆச்சாரியர்கள். அடுத்து இதுக்கு மேல பாத்துக்க வேண்டியது யாரு? எம்பெருமான். முடிஞ்சு போச்சு. இதற்காக நாம் எதை பத்தியே கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. பிரபத்திஸ்து உபாயா. சத்கர்ம நிரதா சுத்தாக சாங்கியோக விதஸ்ததா நாந்தி சரணஸ்தஸ்ய கலாம் கோட்டி தமீமபி. அப்பா, உலகத்துல எத்தனையோ பெரிய பெரிய காரியங்கள் சொல்லப்படுறது. யாகங்கள்ரா, யஜ்யங்கள்ரா, அஸ்வமேதம்ரா, ராஜசூயம்ரா, பௌண்டரீகம்ரா, வாஜபேயம்ரா, கர்மானுஷ்டானங்கள்ரா. இதையெல்லாம் செய்வதை விட நாம் ஆச்சாரியன் மூலமாக எம்பெருமான் திருவடிவாரத்தில் ஆத்மாவை சமர்ப்பித்தோமேயானால் இவன் கால் தூசிக்கு அவன் அத்தனை பேர் வீடாகவே மாட்டார்கள். இவன் கால் தூசிக்கு அவர்கள் யாரும் ஈடாகவே மாட்டார்கள். எனவே பிரபத்திஸ்து உபாயா. 3வது வாக்கியம் அருளி செய்தான் வரணும். அடுத்த வாக்கியம் என்னன்னு?
இவ்வளவு சொல்றீரே சுவாமி, பிரபத்தி ஆயிடுத்து ஆச்சாரியன் மூலமா பகவத் சரணாரவிந்தத்துல சமர்ப்பித்தாகிவிட்டது. ஆனால் அதற்கு பிறகு கடைசியில ஏதாவது பண்ணணும். சில பேர் மருந்து கொடுப்பா, மருந்து கொடுத்து அந்த மருந்துக்கு சில பத்தியங்களையும் சொல்லுவோம். நீ இதை பண்ணு, உப்பு சாப்பிடாத, காரம் சாப்பிடாத, புளி சாப்பிடாத, இந்த காலத்தால 2 மாத்திரை போட்டுக்கோ, சாப்பிடறதுக்கு முன்னாடி 1, சாப்பிட்ட பிறகு 1, அரை மணி நேரம் கரெக்டா டைம் பார்த்துக்கோ, அப்படியே பார்த்து 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 சொல்றாலும் இல்லையோ. அந்த மாதிரி பத்தியங்கள் உண்டா? பக்தி யோகத்துக்கு இந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன் உண்டு. பிரபத்திக்கு எல்லாம் சரி, கடைசியில எனக்கு எப்படி ஞாபகம் வரும்? பொருள் வைத்ததுண்டாகில் சொல்லு சொல்லு என்று சுற்றமிருந்து யார் வினவிலும் வாய் திறவாதே. கடைசி காலத்துல உடம்பெல்லாம் போய் கண்ணெல்லாம் பஞ்சடைஞ்சு எல்லா இந்திரியங்களும் போய் அப்படி இருக்கச்சே அத்தனை பேரும் வந்து நிக்கிறா, சுத்தி வந்து, ஐயா எங்கெங்க எவ்வளவு டெபாசிட் பண்ணி வச்சிருக்காரு. பெரியாள் வரோ இல்லையோ, கல்பசூத்திர வியாக்கியாத்தோ இல்லையோ, அதனால கனபாட்டி சொல்லு சொல்லு கனங்கள்றான். அப்பா எங்கெங்க யார் யாருக்கிட்ட என்னென்ன கொடுத்து வச்சிருக்க, என்னென்ன லாக்கர்ல என்னென்ன பதுக்கி வச்சிருக்க, என்னென்ன அக்கௌண்ட்ல என்னென்ன போட்டு வச்சிருக்க, மானிய விலையில எனக்கு என்னென்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்கச்சே சொல்லணும்னு ஆசையா இருக்கு. ஆனா ஆசை முடியலையே. ததஸ்தம் ரியமானம் தம் காஷ்ட பாஷான சன்னிபம். கல்ல போல இருக்கான், கட்டைய போல இருக்கான், அதுவும் இருக்கான், வெண்டிலேட்டர்னால இருக்கான், வெண்டிலேட்டர்ல போயின்றது. அப்ப இவர் சொல்ற, கொஞ்சம் இருங்கோ, எங்க அப்பா யார் யாருக்கு என்னென்ன கொடுத்து வச்சிருக்க, எங்கெங்க என்னென்ன வச்சிருக்காருன்னு நான் எழுதிக்கிறேன். அதுக்கப்புறம் எங்க அப்பா படுற கஷ்டத்தை என்னால பார்க்க முடியல, நீங்க வெண்டிலேட்டர் எடுத்துக்கணும். லோகத்துல சொல்றதே சுவாமி, இது எதுவுமே அதிசயோக்தி இல்ல, என்னவோ எக்ஸாசரேட் பண்ணி சொல்ல நினைச்சுக்கவே வேண்டாம். சாதாரணமா நாம பார்க்கக்கூடிய விஷயங்கள் தான். அவனுக்கு சொல்லணும்னு ஆசை வந்தால் கூட அவன் வாயிலிருந்து வார்த்தை வரமாட்டேன்றது. யார் வினவிலும் வாய் திறவாதே. அப்ப வாய் திறக்கணும்னு ஆசைப்பட்டா கூட வாய் திறக்கல. ஏண்டாங்க? வாய் திறக்க வேண்டிய வாய் திறந்திருந்தாயேனால் அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன். என்னப்பனே, கடைசி காலத்துல எப்படி இருப்பனோ, வாத்தம் பித்தம் கபம் ஸ்லேஷ்மா மாம்சம் மேகஸ்னு உள்ளுக்குள்ள புகுந்து என்னை ஒன்றுமே செய்ய விட்டாமல் அப்படி தடுத்து இருக்கச்சே எப்ப நான் நாராயணான்னு சொல்ல போறேன், வாசுதேவான்னு சொல்ல போறேன், புண்டரீகாட்சான்னு எப்படி சொல்ல முடியும்? வாயிலிருந்து வருமா? வரவே வராது. அதற்காக இப்பொழுது ஸ்திதே மனசி சுஸ்வஸ்தே என்னும்படியாக உன் புலன்கள், உன் அவயவங்கள் இவை அனைத்தும் உறுதியானது நிலையில் இருக்கும் பொழுது, நீ நல்ல நிலையில் இருக்கும் பொழுது, எம்பெருமானிடத்துல ஒரு வார்த்தை சொல்லி வச்சுட்டா அவன் ரிமைண்டர் வச்சிருக்கான். அவனுக்கு தெரியும் யார் நம்மிடத்தில் பிரபன்னர்கள், யார் நம்மிடத்துல வந்து சேர்ந்தவர்கள், யார் நம்மிடத்துல சேர்ந்தவர்கள், அவன் வச்சிருக்கான் சுவாமி. அப்ப ததஸ்தம் பிரியமானம், நீ இறக்கக்கூடிய இறக்கும் தருவாயில் இருக்கக்கூடிய நீ காஷ்ட பாஷான சங்கம், கட்டைய போல கல்லை போல உணர்ச்சியற்றவனாக உனக்குள்ளே 1000 உணர்ச்சி குவியல்கள் இருந்தால் கூட அந்த உணர்ச்சி குவியல்களை வெளிப்படுத்த முடியாதவனாக தவித்துக் கொண்டிருக்கிறாயே. அந்த நிலையில் அகம் ஸ்மராமி, நான் நினைக்கிறேன் என்று அருளி செய்கிறான். ஸ்ரீ ராமானுஜ வைபவம் இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் ஸ்ரீ விக்னேஷ் பிரைவேட் லிமிடெட், திருப்பூர்.